குட் மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து நிஃப்டி வந்து நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்குங்க. பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணது 24,334 ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 24,200 வரலையும் வந்துடுச்சு லோ. நம்ம வந்து அப்பயே சொல்லியிருந்தோம் என்னென்னா 24,200ன்றது வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பினா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலி கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதாவது எப்படின்னா, அது வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் க்ளோஸ் பிரேக் ஆனால் தான் ஒரு பிரேக் இன் பாயிண்ட் மாதிரி உடச்சிக்கிட்டு கீழே போக ஆரம்பிக்கும். ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்திங்கன்னா 150 கிட்டே வரல. ஆனால் ஏன்னா மார்க்கெட்டுக்கு வந்து 24,200ன்றது ஒரு நல்ல சப்போர்ட்டாக அமைஞ்சிடுச்சு. அது வந்து அதுக்கு முன்னாடி ட்ரேடிங் செக்ஷனில் பார்த்திங்கன்னா 24,154 அப்படின்றது தான் முடிஞ்சுது. அதாவது புதன்கிழமை, வியாழக்கிழமை அந்த லீவு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. ஆனால் மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழமை ஓப்பன் பண்ணும்போது அடுத்த எக்ஸ்பைரியில் வந்து ஓப்பன் ஆகிட்டு அந்த கால் அதாவது நிஃப்டி ஓப்பன் ஆன எதுன்னு கேட்டிங்கன்னா 24,334 அப்படின்றத ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி கொஞ்சம் தூரம் தான், அதாவது கிட்டத்தட்ட 400 வந்து ரீச் ஆகிட்டு 400 பிரேக் பண்ணாமல் திரும்ப கீழே வந்தது. கீழே வந்துட்டு ஒருவேளை இது வந்து 334 சப்போர்ட் எடுத்திருந்தால் இங்கேருந்தே மேலே போயிருக்கலாம். ஆனால் அதை என்ன பண்ணிடுச்சு, டக்குன்னு பிரேக் பண்ணதையும் அடுத்த சப்போர்ட்டான 24,200க்கு வந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து மார்க்கெட் என்ன ஆகிடுச்சுன்னா 24,400 வந்து ரெசிஸ்டன்ட் பிளேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 24,200 வந்து சப்போர்ட் ஆகிடுச்சிங்க. இந்த சப்போர்ட் ஆனவுடனே மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, திரும்ப அதால் பிரேக் பண்ணிட்டு கீழே போக முடியாமல் திரும்ப ஓப்பனை நோக்கி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 24,400. அந்த 400 உடச்சோடனே பாருங்கள், கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்டு 560, கிட்டத்தட்ட 400லேருந்து 563 வரலையும் போயிருக்குங்க. நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. அது வந்து நிறைய பேர் மார்க்கெட் வந்து கீழே போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. 23,500 700 அப்படி போய்ட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்டை கொடுத்து மேலே கொண்டு போயிட்டாங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டு, வேர்ல்டு மார்க்கெட்டே நல்லா டவுன் கொடுத்தாலுமே நம்ம மார்க்கெட் வந்து 24,400ன்றது இனிமேல் அது வந்து லோவாக தான் இருக்கும். அதுதான் லோவாக இருக்கும் வருங்காலங்களில். அது உடச்சிட்டு கீழே ஒரு நாள் இல்லை 2 நாள் இருந்துட்டால் தான் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரையிலும் மார்க்கெட்டோட ரேலி வந்து 24,000லேருந்து 25,000, அப்புறம் 26,000 அந்த மாதிரி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த வருடமே. இன்னும் ஒரு 2,000 பாயிண்ட்டு 1,500 பாயிண்ட்டு கிட்டே போயிடும். ஏன்னா அதாவது டெலிவரி எடுக்கிறவங்க மார்க்கெட் வந்து 24,400 அப்படின்னு வரும்போது நல்ல ஸ்டாக்ஸ்லாம் வந்து நீங்கள் டெலிவரி எடுத்து வச்சுக்கலாம். டாட்டா மோட்டார்ஸ், ஸ்டேட் பேங்க், இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து ரிலையன்ஸு, இவங்கெல்லாம் வந்து மார்க்கெட்டை வந்து திரும்பும்போது நிச்சயம் வந்து அது கூட திரும்பி நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகன்றதை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆப்ஷன் லெவலுக்கு வருவோம். நம்ம கொடுத்த கால்ஸை பற்றி பார்ப்போம். நம்ம வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னோம், அதாவது 24,200 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த ரவுண்ட் ஃபிகர் முக்கால்வாசியே வந்து நல்ல சப்போர்ட்டு தான். இதில் வந்து வாட்ச் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்டே வரல. ஆனால் இந்த கால் பாருங்கள், ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கு. அதாவது 24,200 கால் ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்டே வந்துட்டு அதை சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு தான் வந்து அதோட லோவை பார்த்திங்கன்னா 165 அந்த லோ வந்து மெயின்டைன் பண்ணிக்கிச்சு. ப்ரீவியஸ் க்ளோஸே சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு திரும்பிடுச்சு. நம்ம பார்த்திங்கன்னா இது 150 ரூபாய்க்கு மேலே இருந்தாலே பை சொல்லியிருந்தோம். ஆனால் அது வந்து லோ பார்த்திங்கன்னா 167. போன டார்கெட் பார்த்திங்கன்னா 1421. கிட்டத்தட்ட ஒரு 280 பாயிண்ட் கிட்ட 220 பாயிண்ட் கிட்ட வந்து ரேலி கொடுத்துருக்கு. நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம், ட்ரைலிங் ஸ்டாப்லெஸ் வந்து நீங்கள் வந்து எல்லா நாளும் வந்து 50 பாயிண்ட்டு 100 பாயிண்ட் எதிர்பார்க்க முடியாது. மினிமம் 25
இல்லை 40 பாயிண்டில் வந்து வெளில வந்துடும்னு சொன்னோம். அதுக்கு மேலே போனதுன்னா உங்களுக்கு போனஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த போனஸ் பாயிண்ட் வந்து நேற்று கிடச்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட் எல்லா நாளுமே இந்த ரேலி எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ஒரு ஷார்ட் கவரிங்கால தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அதாவது புட் செல்லர் வந்து பயப்படல. புட் செல்லர் வந்து ஏன் பயப்படலைன்னா மார்க்கெட் கீழே இறங்கலைன்றது அவங்களுக்கு வந்து இறங்காதுன்றது நல்லா தெரிஞ்சிடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணலன்னா புட்டை வந்து இன்னமும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கால் செல்லர் கொஞ்சம் பேனிக் ஆகி வெளியே வந்ததால் மார்க்கெட் வந்து இது ஷார்ட் கவர் பண்ணதால் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. எப்பயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து ஒரு கீழே போன மார்க்கெட்டு வந்து திரும்புதுனாலே கொஞ்சம் அலர்ட் ஆயிடணும். மார்க்கெட் கால் சைடு வந்து ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை சப்போர்ட் எடுத்தாலே மார்க்கெட்டில் 4 இடம் தான் சப்போர்ட்டு. ப்ரீவியஸ் க்ளோஸு, ஓப்பனு, ஹை, லோ. இந்த 4 பாயிண்ட் வந்து ஆப்ஷனுக்கும் சரி நிஃப்டிக்கும் சரி எல்லா மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த 4 லெவலில் வச்சு தான் வந்து ஆர்டர் எடுப்பாங்க. அதாவது கால் செல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை புட் செல் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த லெவல்ஸ் வச்சு தான் எடுப்பாங்க. நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா 150 மேலே இருந்த பை பண்ண சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா 167 தான் வந்தது. போன ஹை பார்த்திங்கன்னா 420, கிட்டத்தட்ட 220 பாயிண்ட் ப்ராஃபிட்டு. அதுக்கடுத்து நம்ம கொடுத்தது வந்து 300 கால் வந்து நம்ம 111 பை பண்ண சொன்னோம். 111 அது வந்து லோ பார்த்திங்கன்னா 118 தான். அதுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் கிட்ட ரேலி கொடுத்துருக்குங்க. இதுவும் ஒரு நல்ல ப்ராஃபிட். அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் ஏற சப்போஸ் 120 வாங்கிட்டிங்கன்னா அடுத்த ஒரு மூமெண்ட் கொடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடம் வாங்கும்போது நம்ம சொன்ன லெவலில் போட்டுக்கலாம். நம்ம சொன்ன லெவல் வந்து 111, 120 வாங்கியிருக்கலாம். 120 வாங்கிட்டு 111 சரிங்களா. 111 வந்து நீங்கள் ப்ராஃபிட்டாக அதாவது ஸ்டாப் லாஸை போட்டு ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 158 போகும்போது நீங்கள் வந்து ப்ராஃபிட்டும் புக் பண்ணிக்கலாம். ஒரு வேளை மார்க்கெட்டு வந்து இன்னும் மேலே போகணும்னு நினைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் அதிலேருந்து கீழே ஒரு 10 பாயிண்ட்டு இல்லை 20 பாயிண்ட்டு இல்லை நீங்கள் வாங்கின இடத்த கூட ஸ்டாப் லாஸாக போட்டுக்கலாம். 120 போட்டுக்கலாம். இந்த 150 அதாவது 158 உடச்சோடனே ரேலி ஆகும்போது நீங்கள் திரும்ப என்ன பண்ணிக்கலாம்னா 150 வந்து ஸ்டாப் லாஸை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடும்போது மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஃபுல் பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியலனாலும் ஒரு 200 பாயிண்ட்டுன்ற இடத்த ஒரு 100 பாயிண்ட்டு 150 பாயிண்ட்ன்றது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மூலம் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்ம சொல்கிற ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலைங்க. மார்க்கெட்டு வந்து மேலே போய்ட்டு கீழே வந்தாலுமே இந்த கால் வந்து 400 கால் வந்து நம்ம 75 கொடுத்தோம். அது வந்த லோ வந்து பார்த்திங்கன்னா 79 தான். போன ஐ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 255. இது வந்து நல்ல ஒரு மூமெண்ட். அதாவது மார்க்கெட் நல்ல மூமெண்ட் இருக்கும்போது நல்ல ப்ராஃபிட் நிச்சயம் கொடுக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், மார்க்கெட்டில் வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி எதிர்பார்க்காதீங்க, ஒரே ப்ராஃபிட் எதிர்பார்க்காதீங்க, டெய்லி ட்ரெண்ட் ஆகணும்னு எதிர்பார்க்காதீங்க. நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 50 ரூபாய்க்கு மேலே வாங்கி சொல்லியிருந்தோம். இந்த 500 கால் பார்த்திங்கன்னா அது ஸ்டாப் லாஸ் வந்து எப்பயுமே ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து 10 பாயிண்ட் தான் கொடுப்போம். 40 அது வந்த லோ பார்த்திங்கன்னா 49 தான். உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா 50 ரூபாயில் ஒரு 50 ரூபா 55 ரூபாயில் வாங்கியிருந்தால் உங்களுக்கு 130 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருக்குங்க. இது போல் அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஏன் கொடுக்குறோன்னா மார்க்கெட் ரேலி ஆகும்போது நீங்கள் ஒரு வேளை லாஸில் இருந்தால் அதை சேர்த்து வச்சு ஈஸியாக எடுக்க முடியுன்றதை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற அப்டேட்ஸு இந்த லெவல்ஸ்லாம் உடனே கிடைக்கும். மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆகும்போது நம்ம கொடுக்குற லெவல்ஸ் வந்து ஈவினிங்லே ஓகே ஆகிடும். ஒரு வேளை கேப் அப் கேப் டவுன் ஆனால் அந்த லெவல்ஸ் மாறுங்க. அதனால தான் நம்மளால் டக்குன்னு யூடியூப்பில் போட முடியாது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு லெவல்ஸ் வந்து ஈஸியாகவே கிடச்சிரும். இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதேமாதிரி நம்ம வந்து அந்த ஆல்ஃபா ட்ரேடிங் அகாடமின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து ஆப்ஷன்ஸ் லெவலில் வந்து நம்ம எங்கே வாங்கலாம், எங்கே செல் பண்ணலாம், அக்யூரேட்டாக வந்து எந்த ஸ்ட்ரைக்குள்ளே ட்ரேட் பண்ணலாம், நம்ம எடுக்கிற ஆர்டர் கரெக்டாக ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை ஸ்டாப் லாஸ் இல்லை அந்த டார்கெட் போகுமா, இது எல்லாமே நீங்கள் சொந்த முடிவில் வந்து எடுத்து ட்ரேடிங் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு சொல்லித்தருவோம். நிஃப்டின்னு கிடையாது, எல்லாமே பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஸ்டாக்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து
கிளாஸ் வந்து எடுக்கிறோம். இது மூலம் நிறைய பேர் பயன்பெற்றுட்டு வராங்க. நீங்களும் பயன்பெற்று உங்கள் முதலீட்டை காப்பாற்றி கொண்டு நல்ல லாபம் எடுக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. இது வந்து என்னென்னா, நிச்சயம் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குற ஆங்கிளே வேறையாக இருக்கும். மெயினாக ஆப்ஷன்ஸில் இது வந்து யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. யூடியூப்பில் நீங்கள் வேணால் தேடி பாருங்கள், இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதனால் வந்து என் சேனலை ஜாயின் பண்ணிக்கிங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.